ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விவிடிஎன்பிஎஸ்சி அகாடமியிலேருந்து நான் 6th to 10th தமிழ் அண்ட் சோஷியல் ஒன்லைனர் புக் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி வீடியோவில் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் அந்த புக்கோட ரிவ்யூ சொல்லுங்கள், எப்படி வாங்கினீங்கன்னு சொல்லுங்கள், அமௌண்ட் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ பதிவு தான் இது. இந்த 4 புக்கும் தான் வாங்கினேன். யூடியூப்பில் விவிடிஎன்பிஎஸ்சி அகாடமின்னு சர்ச் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதில் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் புக்கு ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த 4 புக்கும் நான் ஆஃபர் ப்ரைஸில் 1200 வாங்கினேன். ஃபஸ்ட்டு பொதுத்தமிழ் 6th to 10th, அப்புறம் வரலாறு, அதே மாதிரி பொருளாதாரம், குடிமியல் ரெண்டையுமே கம்பைன் பண்ணி ஒரே புக்காக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு புவியியல் 11th 12th வேணும்னாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். எனக்கு 6th to 10th போதும் அப்படின்றதுக்காக தான் நான் இது மட்டும் வாங்கினேன். அதே மாதிரி கண்டிப்பாக நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நான் சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஒரு பெஸ்ட் ரிவிஷன் புக் கண்டிப்பாக இது அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் இந்த புக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லெசன்லேயும் மொத்தம் எத்தனை கொஷின்ஸ் இருக்குது, டோட்டலாக 6th to 10th எவ்வளோ கொஷின்ஸ் இருக்குதுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கொடுத்துருக்காங்க. அடுத்து 6th அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 6th ஒரு இயரில் எத்தனை கொஷின் இருக்குது, எத்தனாவது பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஈஸியாக அதை நம்ம பேஜை எடுத்து நம்ம படிக்கிற அளவுக்கு ஈஸியாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரு பாயிண்ட் கூட மிஸ் ஆகாமல் நீங்கள் ஃபஸ்ட்டு செய்யுளில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட் இலக்கணத்தில் முடிக்கிற வரைக்கும் ஒரு பாயிண்ட் கூட மிஸ் ஆகாமல் லைன் பை லைன் கொஷின்ஸ். நம்ம நோட்ஸ் எடுக்கும் போது கூட ஒரு சில பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு நம்ம விட்டுட்டு போயிருப்போம். அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கூட இந்த புக்கில் கவர் ஆகிருக்கு. ஆனால் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா, எடுத்தோன்னே இந்த புக்கு படிச்சிங்கன்னா, டேரெக்டாக ஒன்லைனர் படிச்சிங்கன்னா அது சுத்தமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் டாபிக்ஸ்ன்னு சொல்லி 82 டாபிக்ஸ் ஒவ்வொரு லெசன் முடியும் போதும் அந்த ஒவ்வொரு பாடத்துலேயுமே ஒவ்வொரு டாபிக் நமக்கு இருக்கும். ஸோ அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது என்ன 82 டாபிக்ஸ்ன்னு ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் புக்கை படித்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமேட்டு நீங்கள் இந்த ஒன்லைனர் படிங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு லெசனுக்கு மேலே அதே மாதிரி இப்போ பாரதியார், பாரதிதாசன் அவங்க சொன்ன விஷயங்கள் ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இயலில் மொத்தம் எத்தனை லெசன்ஸ் இருக்குது, மொத்த பாடத்துக்குள்ளே எத்தனை வினா இருக்குது, அந்த மாதிரிலாம் தனித்தனியாக பிரித்து கொடுத்துருப்பாங்க. தமிழை பொறுத்தவரையும் அந்த கேள்விக்கு கீழே விடையை கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்பவே நமக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். டெக்ஸ்ட் புக்கை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த புக்கை நீங்கள் டச் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கடன் படிச்சிருவீங்க, ஒரு பாயிண்ட் கூட மிஸ் ஆகலை. அதே மாதிரி லெசன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சிறப்பு டாபிக், ஸ்பெஷல் டாபிக் இருக்கு இல்லையா, அது கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பெஸ்ட் ரிவிஷன் புக். இங்கே பாருங்கள் ஆர்டர் பண்ணுறதுக்கான நம்பர். ஸோ ஒரு பெஸ்ட் ரிவிஷன் புக்குன்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்த விஷயத்தை தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி தான் வரிசையாக ஒவ்வொரு லெசனும் இதே மாதிரி 10th வரைக்கும் கவர் ஆகுது. மேக்ஸிமம் ஆஃப் கொஷின்ஸ் இதில் கவர் ஆயிரும். லைன் பை லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ கவலையே பட தேவையில்லை. நம்ம புக்கில் இருக்க பாயிண்ட்ஸ் மிஸ் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. எல்லா பாயிண்ட்ஸுமே ஒரு பாயிண்ட் விடாமல் கவர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு 11th 12th புக்கு வேணும்னாலும் அந்த 11th 12th தமிழ் இருக்குது, அப்புறம் இது இருக்குது, வரலாறு இருக்குது, குடிமியல் இருக்குது, புவியியல், பொருளாதாரம் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் அதுவும் ஆர்டர் பண்ணி வாங்கணுன்னா அது தனியாக ஆர்டர் பண்ணிக்கலாம். நான் இந்த 4 ஆஃபரில் வாங்கினேன். அதுக்கப்புறம் வரலாறு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் இப்படி தான். ஒவ்வொரு பாடமும் எங்கே இருக்குது, எத்தனாவது பக்கத்தில் இருக்குது, எத்தனை கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக ஹிஸ்ட்ரியில் எத்தனை லெசன்ஸ் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லியும் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸு, சிவிக்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா கொஷின் கொடுத்து கீழே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட்டில் தான் ஆன்சர் கீ அப்படின்னு சொல்லி தனியாக கொடுத்துருப்பாங்க. இது நமக்கு இன்னுமே அந்த ஜிஎஸ் டாபிக் மைண்டில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இப்போ 6th ஃபஸ்ட் டேர்மில் ஃபஸ்ட் லெசன் படித்து முடிச்சுட்டு டேரெக்டாக இந்த புக்கை எடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரியே
கரெக்டாக ஆப்ஷன்ஸ் எல்லாம் குறித்து பார்த்தோம்னா நம்மளால் மேக்ஸிமம் எவ்வளோ வந்து கரெக்டாக குறிக்க முடியுதுன்னு சொல்லி நம்மளே செக் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக ஆன்சர் கீ கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் ஜிஎஸ் டாபிக்ஸ்க்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் இவங்கள்ட்ட வந்து சயின்ஸ் புக் கிடையாது, தமிழ் அண்ட் சோஷியலுக்கு மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் புக்கு இருக்குது. யாருக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ கண்டிப்பாக ஹவுஸ் ஒய்ஃப்க்கு இது ஒரு பெஸ்ட்டு ரிவிஷன் புக்கு அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக அந்த யூடியூப் சேனல்லே போய் பாருங்கள். அந்த சார் புக்கு வாங்கினவங்க என்ன ரிவ்யூ கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியும் போட்டிருப்பாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி தான் எக்கனாமிக்ஸு, சிவிக்ஸ் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் படிக்கிறேன். புக்கில் வந்து படித்து முடிச்சுட்டு இந்த ஆன்லைனர் புக் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணேன்னா ரொம்பவே மைண்டில் ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம டக்குன்னு ஒரு டெஸ்ட்டு அட்டன் பண்ண மாதிரியும் இருக்கும். ஏன்னா அதில் ஆப்ஷன் கொடுத்துருக்க மாட்டாங்களே. ஸோ நான் என்ன பண்ணுவேன், டைரெக்டாக குறிக்காமல் இந்த மாதிரி நானே வந்து அப்படியே பென்னில் டாட்டாக அந்த ஆப்ஷனுக்கு பக்கத்தில் வச்சு பார்ப்பேன். அப்புறம் லாஸ்ட்டாக ஆன்சர் கீ செக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நான் வந்து அதுக்கப்புறம் எவ்வளோ ரைட் இருக்கோ அப்புறம் கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நான் ஆன்சர் குறிப்பேன். நான் வந்து எக்கனாமிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கேன். நான் மேக்ஸிமம் வந்து எல்லாத்துக்கும் ரைட்டாகவே குறித்தேன். நான் எப்போவுமே ஆப்ஷன்ஸில் இப்போ ஏதாவது ஒரு டேட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்குரிய ஆன்சரை குறிச்சிட்டு மித்த டேட்ஸுக்கெல்லாம் என்னென்ன நாட்கள்னு சொல்லியும் நான் இந்த மாதிரி குறித்து வச்சுக்குவேன். ஸோ இந்த மாதிரி படிக்கும்போது நம்ம நிறைய விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்படி தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேப்பர் குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க.